ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும். கடலைப்பருப்போட நேரம் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை மிளகாவும் வரமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னுடைய ஸ்டைல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது போட்டு தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கட்டும். சரி, மூடி போடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மூடி போட்டு நல்லா வதங்க விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கேரட் போட்டுக்கலாம். அதை போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சாதம் போட்டு கிளற வேண்டியதான். சாதம் பாருங்கள், ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிளறி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கேரட் சாதம். சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.